சிக்கன் சால்னா, எம்டி சால்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்போம். அதே மாதிரி என்னோட ஸ்டைலில் முட்டை சால்னா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் அரைமுடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் இதோட சேர்த்துட்டு நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்ததும் இதோட ஒரு 3 முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் வச்சு இறக்குனா ஒரு சூப்பரான முட்டை சால்னா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மலைச்சாரல் மாதிரி மல்லியில் தூவி இறக்குனா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.